அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் காற்றிலே கலந்த அந்த சாம்பலுடைய அந்த மனிதனை ஒன்று கூட்டினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடலிலே கலந்த அந்த சாம்பலுடைய மனிதனை ஒன்று கூட்டினான். அந்த மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு முன்னால் நிறுத்தி கேட்டான், ஏன் இப்படி செய்தாய்? ஏன் இப்படி செய்ய சொன்னாய்? ஏன் உன்னை எரித்து சாம்பலாக்கி பாதையை காற்றிலும் பாதையை கடலிலும் கலக்கச் சொன்னாய்? அந்த மனிதன் ஒரே ஒரு பதிலைத்தான் சொன்னான். அந்த பதில் அவனுக்கு எவ்வளவு பெரிய அருளை கொடுத்தது என்பதை பாருங்கள். என்ன பதிலை சொன்னான் அவன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு என்ன அருளை கொடுத்தான் என்பதை ஒரு சிறிய ஓய்வுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். தொடர்ந்திருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை ஒன்று கூட்டினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பார்த்து கேட்டான், ஏன் இப்படி செய்தாய்? நீ லிம ஃபஅல்த ஹாதா, ஏன் இப்படி பெரிய மிகப்பெரிய பாவமாகிய இந்த செயலை செய்யுமாறு உன்னை தூண்டியது எது? அந்த மனிதன் பதில் சொன்னான், மகாஃபதுக யா ரப். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மகாஃபதுக யா ரப், உன் பயம் யா அல்லாஹ், உன் அச்சம் யா அல்லாஹ். என்னை எழுப்பி நீ தண்டித்து விடுவாய் என்பதை பயந்தேன் யா அல்லாஹ். என் குற்றத்திற்காக, என் பாவங்களுக்காக நீ என்னை பிடித்து விட்டால், என்னை உயிர் கொடுத்து எழுப்பி மீண்டும் தண்டித்து விட்டால் அந்த தண்டனை என்னால் தாங்க முடியாது யா அல்லாஹ். உன்னை பயந்தேன் யா அல்லாஹ், உன்னை பயந்துதான் இப்படி செய்ய கூறினேன். அல்லாஹ் உள்ளங்களை அறியக்கூடியவன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த மனிதனை மன்னித்தான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இந்த மனிதனை மன்னித்தான் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னார்கள், இந்த மனிதன் செய்தது மிகப்பெரிய பாவம்தான். இந்த மனிதன் அல்லாஹுடைய நம்பிக்கை இழந்தது.